بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا. الله أكبر. கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். அக்கிரமத்தை அடக்க மறுத்த மத்திய அரசை கண்டிக்கிறோம். உணவுக்காக மாடறுத்தான் உண்டவனுக்கு கத்தியாம் ஜாக்கிரதை 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 மாட்டிறச்சி என்று கூறி மனித வேட்டை தொடருமானால் வேரோடு சாய்ப்போம் ஜாக்கிரதை. வேட்டையாடும் மிருகங்களை வேரோடு சாய்ப்போம் ஜாக்கிரதை. இழக்க மாட்டோம் இழக்க மாட்டோம். உணவு உண்ணும் உரிமையை உயிர் போனாலும் இழக்க மாட்டோம். பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் காவிலே பதில் சொல். இதிகாசங்களிலும் வேதங்களிலும் இறைச்சி உண்ட வரலாறுகள் இருக்கிறதா பதில் சொல். நாடுகளை பலி கொடுக்கும் மத சடங்குகள் உள்மதத்திலும் இருக்கிறதா பதில் சொல். பக்ரீத்தை மட்டும் குறிவைக்கும் பயங்கரவாதம் கொடுக்கிறாசே பயங்கரவாதம் கொடுக்கிறாசே. மனித உயிர்கள் என்றால் மட்டும் மலிவாகி விட்டதோ இதர மதத்தவர் விவகாரத்தில் இவ்வாறெல்லாம் நடக்கிறதா? இஸ்லாமியர் என்றால் மட்டும் இடித்த வாயனா கிள்ளி தீரையா? தூக்கில் போடு தூக்கில் போடு. முகமது அஹ்லாக் படுகொலையை முன்னின்று நடத்திய மிருகங்களை ஒரு இடத்தில் தூக்கில் போடு. எச்சரிக்கை எச்சரிக்கை. பாஜக அரசுக்கு எச்சரிக்கை. அநியாய செயல்கள் தொடருமானால் அடங்க மறுப்போம் அடக்கி வைப்போம். எச்சரிக்கை எச்சரிக்கை. மோடி அரசே எச்சரிக்கை. அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, உத்தரப்பிரதேச மாநிலத்திலே சாத்திரி என்ற ஒரு கிராமத்திலே இந்துக்கள் பகுதியில் வசிக்கிற ஒரே முஸ்லிம் குடும்பம் முகமது அஹ்லாக் என்பவருடைய குடும்பம். அவர் தன்னுடைய வீட்டிலே மாட்டு இறைச்சியை வைத்திருக்கிறார் என்று கோவிலில் அறிவிப்பு செய்கிறார்கள். மாட்டிறைச்சி வைத்திருப்பவனை களை எடுக்க வாருங்கள், கொலை செய்ய வாருங்கள் என்று அறிவிப்பு செய்து கோவிலிலிருந்து கூட்டத்தை, கும்பலை, ரவுடிகளை திரட்டி கொண்டு வந்து அந்த வீட்டுக்குள் புகுந்து முதியவரை, முகமது அஹ்லாக் என்ற முதியவரை இழுத்து வந்து கொடூரமான முறையில லத்திகளால், கைத்தடிகளால், உருட்டுக்கட்டைகளால், கற்களால் தாக்கி உடம்பை சிதைத்து கொலை செய்கிறார்கள். அவருடைய இளைய மகனையும் இதுபோல் தாக்கி கடுமையாக காயப்படுத்தி மரணித்து விட்டார் என்று போட்டுவிட்டு செல்கிற அளவுக்கு அவரையும் தாக்குகிறார்கள். பெண்களை எல்லாம், வீட்டில் இருந்த பெண்களை எல்லாம் நெய்ய புடைக்கிறார்கள். இவ்வளவு பெரிய ஒரு கொடுமை முஸ்லிம்களுடைய நண்பர் வேடம் போடக்கூடிய முலாயம் சிங் யாதவுடைய மகன் அகிலேஷ் யாதவுடைய ஆட்சியில் நடக்கிறது. இவருடைய ஆட்சியில் தான் முசாபர் நகர் என்ற கிராமத்தில் முன்னர் ஒரு கலவரம் நடந்தது. அப்போதும் இவர் மௌனமாக வாய் மூடி முஸ்லிம்களுக்கு எதிராகத்தான் நடந்து கொண்டார். அப்ப இந்த மாதிரியாக வீட்டுக்குள் நுழைந்து ஒரு முதியவரை தாக்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால்
ஒரு கலவரத்தில் கொல்லப்படுவதற்கு ஒரு நியாயம் கற்பிக்கலாம். இவன் 2 அடி அடிச்சிருப்பான், அவன் 4 அடி அடிச்சான் என்று சொல்லலாம். இந்த முதியோருடைய கொலையை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம் என்பதற்காக, அவர் பலவீனர் என்பதற்காக, ஒற்றை ஆளாக இருக்கிறார் என்பதற்காக, இவரை கொன்றால் தட்டி கேட்க அந்த பகுதியில் யாரும் இல்லை என்பதற்காக, எதிர்த்தாக்கு நடத்த மாட்டார் என்பதற்காக வேண்டி இந்த கொடூரத்தை இந்த காட்டு மிராண்டி கும்பல் செய்திருக்கிறது. அப்ப இவ்வளவு பெரிய கொடுமை, தனி ஒரு மனுஷன் இந்துக்கள் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்து அந்த ஒரு குடும்பம் மாத்திரம் இந்துக்கள் பகுதியில வசிக்கிறான். நீண்ட காலமாக 4 தலைமுறைகளாக, நேற்று போய் குடியேறியவன் கிடையாது, 4 தலைமுறைகளாக அந்த பகுதியில இந்துக்களுடைய அண்ணன் தம்பிகளாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்ப மாட்டுக்கரை வைத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த அவரோடு பழகியவர்கள், அண்ணன் தம்பியை போல பேசியவர்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள புகுந்து அவரை கொள்றாங்க என்று சொன்னா, அப்ப இதுல என்ன நமக்கு செய்தி இருக்கிறது? இவ்வளவு பெரிய கடுமையான கொந்தளிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. இதற்கு உலக நாடுகள் எல்லாம் கடும் பார்வையோடு இந்தியாவை பார்க்கிறது. இந்த நாட்டிலே மனிதர்கள் இருக்கிறார்களா, மிருகங்கள் இருக்கிறார்களா, இந்த நாட்டில் ஆட்சி இருக்கிறதா, சட்டம் இருக்கிறதா என்று உலக நாடுகள் எல்லாம் கேள்வி கேட்கிற ஒரு இழிவான கேவலமான ஒரு செயல் நடந்திருக்கிறது. இந்தியா என்றாலே உலகமெல்லாம் காரி துப்பக்கூடிய ஒரு செயல் நடந்திருக்கிறது. இந்த நாட்டிலே பிரதமராக நேற்று ஒரு ஊமையை வைத்திருந்தோம், மன்மோகன் சிங்கை. இப்ப பணத்தை வைத்திருக்கிறோம், வாயை திறக்க மாட்டேங்கிறான். இவ்வளவு நடந்திருக்கிறது. ஒரு நாட்டின் நீ பிரதமர், உன்னுடைய நாட்டிலே பாதுகாக்க கடமைப்பட்ட நீ, இவன் சண்டைக்கு வரல, உன்னோட வம்புக்கு வரல, அவன் வீட்டுல மாட்டுக்கறி வச்சிருந்தா என்ன, நாய்க்கறி வச்சிருந்தா உனக்கு என்ன? இதற்காக வேண்டி தாக்கினால் அவர்களை இரும்பு கரம் கொண்டு அடுப்போம் என்று சொல்லணுமா இல்லையா? செத்த பணமாக இருக்கிற அந்த மோடி வாயை திறக்கல. மத்திய அரசாங்கம் வாயை திறக்கவில்லை. திறக்காட்டாலும் பரவாயில்லை. 6 பேர் இந்த அகிலேஷ் யாதவ் வந்து கண் துடைப்பு நடவடிக்கையாக கைது செய்கிறான். 6 பேரை கைது செய்வதற்காக இந்த சங் பரிவார பிஜேபி நாய்கள் 500 பேர் திரண்டு சென்று ஸ்டேஷனை முற்றுகிறார்கள். அட நீ கொலை செய்வ, உன்னை கைது செஞ்சா கூட நீ ஸ்டேஷனை முற்றுகையிடுவாய் என்றால் இது மத்திய அரசுடைய அங்கீகாரம் இருக்கா இல்லையா? பாஜகவுடைய அங்கீகாரம் இருக்கா இல்லையா? தெரியாம தற்செயலாக உணர்ச்சி வசப்பட்டு நடந்த சம்பவமாக இருந்தால் இது பிஜேபி கண்டித்திருக்கணும், மோடி கண்டித்திருக்கணும், மத்திய அரசு கண்டித்திருக்கணும். ஒரு பாஜகவுடைய எம்பி சொல்றான், குழந்தைகள் அவங்க யாரு, இந்த கொலை செஞ்சவன்லாம் 10 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள். அந்த வீடியோ காட்சியில டிவியில காட்டுறவன் குழந்தையா? ஏண்டா தாடி வச்ச மீச வச்ச குழந்தை, குடுமி வச்ச குழந்தை இருக்கானடா? முரட்டு முரட்டு ரவுடிகளா வர்றான். அவன் குழந்தைகள் அவங்களை ஒண்ணும் செய்யாதே என்று யார் சொல்றா? இந்த பாஜகவுடைய எம்பி சொல்றான். அப்ப மத்திய அரசாங்கத்தினுடைய பிஜேபியுடைய ஆதரவோடு இந்த கொலை நடக்கிறது ஒரு செய்தி சொல்றான். என்னது, நீ இதே மாதிரி கருவறுத்தால் உனக்கு சப்போர்ட்டுக்கு நாங்க வருவோம், உன்னை குழந்தைன்னு சொல்லுவோம், உணர்ச்சி வசப்பட்டு நடந்த சம்பவம் என்று நியாயப்படுத்துவோம், உன்னை கைது பண்ணா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருவோம், கொல்றா முஸ்லிம. அந்த செய்தியை இப்ப சொல்லியிருக்கான், உலகத்துக்கு தெளிவா சொல்லியிருக்கான். அதே போல இவ்வளவு கொடுமை நடந்த பிறகு நம்ம நாட்டில் பார்க்கிறோம், தமிழ்நாட்டில் நோம்பு கஞ்சி குடிக்கிற ஐயா இருக்கார, எவ்வளவு பெரிய கொடுமை நடந்திருக்கிறது, எவ்வளவு பெரிய காட்டு மிராண்டித்தனம் நடந்திருக்கிறது. இதற்கு எதிராக எப்படி கொந்தளிக்கணும்? கருணாநிதி வாயை துறக்கல. மோகன் ரோடு தர்காவில் பாத்தியாவதற்கு முக்காடு போட்ட அம்மா முதலமைச்சர் வாயை திறக்கல. அப்ப முஸ்லிம்களுக்கு என்ன நடந்தாலும் இவர்கள் உள்ளூர சந்தோஷப்படுறாங்க. அவ்வளவு பேரும் சாதாரண கலவரத்தில் கண்டிக்காம இருந்தால் கூட இவன் அடிச்சிருப்பான் அவன் அடிச்சிருப்பான் என்று மௌனம் காக்கலாம். ஒத்த மனுஷன் தனியா குடியிருக்கிறான், அவன் வீட்டுக்குள்ள மாட்டரிசி வைத்திருந்தான் என்று ஒரு கும்பல் கொள்ளுகிறது என்று சொன்னால் மோடிக்கு கடிதம் எழுதுறீங்க, எதுக்கு எழுதுறீங்க? இலங்கை மீனவர்கள் கைது செய்யப்பட்டா எழுதுற, இந்த நாட்டில் உள்ள கொல்லப்பட்ட எழுத மாட்டியா? நடவடிக்கை எழுத மாட்டியா? அப்ப என்ன பார்க்கிறோம்? முஸ்லிம்களை கருவறுப்பதற்காக அனைவரும் திட்டம் போடுகிறார்கள், இல்லை என்றால் சந்தோஷப்படுகிறார்கள். ஊடகங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், பேப்பர் எடுத்துக்கிறங்க, ஒரு கும்பல், இனம் தெரியாத கும்பல், அது இனமே தெரியாதான் யாரு, அப்ப இல்லாம பிறந்தவங்க போல இருக்கு, இனம் தெரியாத கும்பல் வந்து தாக்கிருச்சு. சங் பரிவார நாய் தாக்குறது எழுதணுமா இல்லையா? பிஜேபி பயங்கரவாதி தாக்குறான் எழுதணுமா இல்லையா? கோயில் அறிவிச்சுதான் இந்து மதத்தின் பெயரால் தான் செஞ்சார்கள், இந்து பயங்கரவாதிகள் எழுதணுமா இல்லையா?
இனம் தெரியாத கும்பல் போய் தாக்கிருச்சுன்னா அப்ப இவன் எப்படி இனம் தெரியாம இருக்கிறான்? ஊடகம் நடத்தக்கூடிய விபச்சாரிகள் எல்லாம் இதை எந்த மாதிரி சொல்லணும் அப்படி சொல்லல. ஒரு 10ஓட ஒரு 15 செய்தியா சொல்றான். 1-2 ஊடகங்களை தவிர, 1-2 ஆங்கில ஊடகங்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் இது ஒரு சாதாரண ஒரு சம்பவத்தை போலவும் ஒரு எறும்பு கடிக்கிறதை போன்ற ஒரு நிகழ்ச்சியை போல சித்தரித்துக் கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அப்ப இந்த சம்பவத்திலிருந்து நாம மக்களுக்கு என்ன சொல்றோம்? இந்து கட்டணமைகள் நியாயம் என்ன? அரசுக்கு நாங்க என்ன சொல்றோம்? முஸ்லிம்களுக்கு இப்ப என்ன சொல்லணும்? அதற்கு தான் இந்த ஆர்ப்பாட்டம். இந்து மக்களுக்கு நாம் சொல்லக்கூடிய செய்தி, உங்கள் மதத்தின் பெயரால் நடக்கிறது. உங்கள் மதத்தை சொல்லித்தான் இந்த அநியாயத்தை செய்திருக்கிறான். இதற்கு நீங்கள் அனைவரும் உடன்படுகிறீர்களா? தெளிவாக சொல்லுங்கள். வேறு முடிவை நாங்கள் எடுக்க வேண்டும். 4 ரவுடிகள் செய்கிறான் என்பதாக இருந்தால் இதற்கு எதிராக இந்துக்கள் கொந்தளித்திருக்க வேண்டும். ஏன்னா மாடு திங்கிறதான் பிரச்சனை என்று சொன்னால் உன் மதத்தில் அப்படி இருக்குதா? மாடு சாப்பிடுவான்னு இருக்குதா? உன்னுடைய ஹீரோவாக நீ யாரை சித்தரித்துக் கொண்டிருக்கிறாயோ, இந்துத்துவ சித்தாந்தத்தின் தலகர்த்தராக நீ யாரை பார்க்கிறாயோ, அந்த விவேகானந்தர் அவருக்காக வேண்டி மண்டபம்லாம் வச்சிருக்க ஐசோ சொல்லி எங்க அப்பா பாட்டம் காலத்தில் சுதந்திர போராட்டத்துக்கு பயன்படுத்த இடத்த அவரு கொடுத்து வச்சிருக்காங்க விவேகானந்தருக்கு. அந்த விவேகானந்தர் மாற்றி திண்டாரா இல்லையா? அவர் இந்து தானே? அவரையான அப்பா மாட்டை அடிச்சு கொள்ளல. திண்டா என்ன தப்புன்னு கேட்டாரு. திங்கிறது மதத்தில் உள்ளதான்னு சொன்னாரு. விவேகானந்தர் சாப்பிட்டாரு. எல்லா மதத்திலையும் யாகங்கள் என்ற பேர்ல மாட்டுக்கறியை சாப்பிடதான் செய்யறான். அப்ப அந்த மதத்தில் மாட்டுக்கறியை சாப்பிடுவது வழக்கத்தில் இருக்கிறது. அப்ப இது எதுக்காக இருக்கிற ஒரு சாக்கு முஸ்லீம்களை அழிப்பதற்கு ஏதாவது மக்களை தூண்டி விடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குதா? அழிச்சிடுவோம். அதுதான் காரணம். இந்த மிருகத்தின் மீது உள்ள பற்றுதான், பாசம்தான் காரணம் என்று சொன்னால், நீ கோயில்ல மாட்டை பலி கொடுக்கல, துடிக்க துடிக்க வெட்டல, நெருப்பை வளர்த்து அதுல மாட்டை போட்டு உசுவோட மாட்டை தள்ளல, அதுக்கு யாருக்கு என்னடா தோன்றது? அதுக்கு யார் வீட்டில் புகுந்து உருட்டுக்கட்டையில் அடிக்கிறது? நீ என்ன செய்யற? உயிரோட மாடுகளை 4 காலையும் கட்டி வைத்து தலையையும் கட்டி வைத்து ஈட்டிகளால் பல பகுதிகள் குத்துகிறான் வழிபாடு என்ற பெயரில். அப்ப இதுக்கு என்ன இந்து எந்த பதில சேரும்? இதுக்கு போய் தாக்கணியா? உன் மதத்தின் பெயரால் நடக்கிறது. அப்ப இந்து மதத்தின் பெயரால் எத்தனை கோயில்கள்ல ஆயிரக்கணக்கான மாடுகளை வெட்டலாம், ஆயிரக்கணக்கான மாடுகளை கழுத்தை திருகி கொள்றான். சில பூசாரிகள் மாட்டை ஆட்டை கோழி எடுத்து கடிக்கிறான், புறவலைய கடிச்சு ரத்தத்தை குடிக்கிறான். இது கொடுமையா? அடுத்த சாப்பிட கொடுமையா? அவனுக்கு எதிராக நீங்கள் கொந்தளித்தீர்களா? இவ்வளவு கொடுமைகள் அந்த மதத்தின் பெயரால் நடந்து கொண்டிருக்கிறது. நாங்க வாயை திறக்கல. இந்த 4 கிறுக்கனா செஞ்சான் என்பது உண்மையாக இருந்தால், இந்து மக்களுக்கு இதில் உடன்பாடு இல்லை என்று இருந்தால், இந்த போராட்டத்தை நீங்கள் நடத்தியிருக்க வேண்டும். இந்த காட்டு மிராணிகள் நாங்கள் கண்டிக்கிறோம் என்று இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் வந்திருக்க வேண்டும். அப்ப நீங்கள் உள்ளூரை மகிழ்கிறீர்களா? உள்ளூர் ரசிக்கிறீர்களா? 4 பேர் கொள்ளட்டு நம்ம வேடிக்கையா மௌன சாட்சியா இருப்போம் என்று நினைக்கிறீர்களா என்ற சந்தேகங்களை எல்லாம் இந்த நிகழ்வு எங்களுக்கு காட்டுகிறது. கலவரத்தில் மௌனமாயிருங்கள், அது என்னவென்று உங்களுக்கு தெரியாது. இது சாதாரண ஒன்றுமற்ற அப்பாவி. அவன் எவ்வளவு நம்பிக்கை இந்த மக்களோட 4 தலைமுறையா இருக்கும் என்றால் அவன் எவ்வளவு நம்பிக்கையோடு இருந்திருப்பான். அடே, நாட்டுக்கு ராணுவத்தில் பணியாற்றுவதற்காக தன்னுடைய மூத்த மகனை விமானப்படைக்கு அனுப்பினவன் கொல்லப்பட்ட அகலாக். அவன் இந்த சென்னையில பணியாற்றுகிறான். விமானப்படையில சென்னை பிரிவுல பணியாற்றி கொண்டிருக்கும் போது சம்பவம் நடக்கிறது. தேசத்துக்கு ராணுவ வீரனை அனுப்பின ஒரு குடும்பம், இந்துக்களோட அண்ணன் தம்பிகளா பழகுன குடும்பத்துக்கு இந்த கதை என்றால், இந்த அமைப்பிலே இல்லாத ஒருத்தன் அவன் மாத்திரமே இந்துக்களை நம்பி இருக்கிறவன் இப்படி செஞ்சிருக்கிறாங்களே, இந்த கொடுமையை இந்துக்களாகிய நாம் கண்டிக்க வேண்டும் என்று ஏன் உங்களுக்கு உணர்வு வரவில்லை என்ற கேள்வியை அவர்கள் கேட்கிறோம். இன்னும் சொல்ல போனால் செய்திகளை பார்க்கிறோம். இந்த பணம், நம்ம நாட்டு பணம் பிரதமர் இருக்காரு, அந்த பணம் சைனாவுக்கு கொண்டு போனாங்க. அங்க போய் கையெழுத்து போட்டு வர்றான். என்ன கையெழுத்து? சைனாவுக்கு மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்யற ஒப்பந்தம் கையெழுத்து போட்டது மோடி. அடே, மாட்டுக்கறி திங்கக்கூடாதுங்கிற, மாட்டுக்கறி அதிகமா ஏற்றுமதி செய்வோம் என்று இப்ப சைனாவுக்கு போனாரு. அப்ப போட்ட கையெழுத்து என்ன? நாங்கள் உனக்கு மாட்டுக்கறியை சப்ளை செய்யற ஒப்பந்தம். அப்ப மாடு அறுக்கிறது தப்பு என்றால், முகமது அகலாக்கு மாடு அறுப்பது தப்பு என்று சொன்னால், நீ எப்படி மாட்டுக்கறி அவனை போய் கொள்ளு? ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாடுகளை அறுத்து உனக்கு அனுப்புறேன்னு சொல்லி ஒப்பந்தம் கொண்டு வந்தாங்கல்ல, அவனை போய் கொள்றாங்க சங் பரிவாரம். மோடியை கொள்ளு. ஒரு மாட்டுக்கு கொள்வாயானால்
1,00,000 மாட்டை அனுப்புவதற்கு ஒப்பந்தம் போட்டானே அவனை கொள்ளு. அப்போ மாடுதான் பிரச்சனையா? அப்ப இல்ல. இன்னும் சொல்ல போனால் 2 நாட்களுக்கு முன்னால் செய்தி வருது பேப்பர்ல, மாட்டிறைச்சியில் உலகத்தில் இந்தியா முதலிடம். மாட்டிறைச்சி ஏற்றுமதியில் பிற நாடுகளுக்கு எல்லாரும் மாட்டிறைச்சி ஏத்துறான். அதிகமாக மாட்டிறைச்சி ஏத்துறோம் யாருன்னு பார்த்தா நம்ம இந்தியா. அப்ப இந்திய அரசாங்கத்தின் மாட்டு இறைச்சி ஏற்றுமதி பண்ணி அதன் மூலமாக அந்நிய செலாவணி கோடி கோடியா குவித்து கொண்டிருக்கிறாயே, அந்த மாட்டிறைச்சி தேவலோகத்திலிருந்து இறைச்சி இறங்கி வந்துச்சா? அறுத்த இறைச்சியா? மாட்டை கொன்று பெற்ற இறைச்சியா? அல்ல அங்கிருந்து இறங்கி கொண்டிருக்க தேவலோகத்தில் அதை ஏற்றுமதி பண்ணியா? அப்ப அது தடை போடும். உனக்கு பில் இருந்தால் திராணி இருந்தால் மாட்டு இறைச்சிக்கு தடைன்னு சொல்லு. அரசாங்க திவால் சொன்னீங்கன்னா கவர்மெண்ட் திவால் ஆயிரும். அதை விட வேடிக்கை என்ன தெரியுமா? இந்த மாற்று ஏற்றுமதி பண்றான அவனெல்லாம் யாரு? எல்லாம் சங் பரிவார கூட்டம். அல் கபீர்னு சொல்லி ஒரு நிறுவனம். கபீர்னா முஸ்லீம் பேர் மாதிரி இருக்கா? ஓ, முஸ்லீம்கள் நடத்துற ஒரு நிறுவனம் நினைச்சுக்கிறீங்க. இந்த அல் கபீர்ங்கிறவனா ஆந்திராவில் பெரிய மாட்டு இறைச்சியை அனுப்புற தொழிற்சாலை நடத்தி வெளிநாடுகளுக்கு அதிகம் ஏற்றுமதி செஞ்சவன். ஓனர் மார்வாடி, பேர் அல் கபீர். முஸ்லீம் செய்யறாங்கிற மாதிரி தோற்றம். இதன் மூலம் சம்பாதிச்சவன் யாரு? இந்த அல் கபீர் மூலமா சம்பாதிச்ச மார்வாடி. அந்த மார்வாடி மீதுல பிஜேபி அரசாங்கம். ஏண்டா உன் கட்சி நடத்துறது மாட்டுக்கரில் வந்த வருமானம். அப்ப அல் கபீர் நிறுவனத்தை தடை செய்ய பார்ப்போம். அதே மாதிரி அரபியன் எக்ஸ்பிரஸ் சொல்லி ஒன்று வச்சிருக்கானுவோ, அவனும் மாட்டுக்கறி ஏற்றுமதி பண்றான். இது அரபியன் எக்ஸ்பிரஸ் முஸ்லீம் நினைக்கிறீங்கல்ல? இல்ல, அதனுடைய ஓனரும் மார்வாடி. சாது வேஷம் போடக்கூடிய மார்வாடிகள் மாடுகளை அறுத்து அரபு நாட்டுக்கு அனுப்பி, முஸ்லிம் நாடுகளுக்கு அனுப்பி, ஐரோப்பிய நாடுகளுக்கு அனுப்பி கோடி கோடியாக டாலர்களை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறான். அதான் முதலிடம். இந்தியா முதலிடத்துக்கு காரணம் வழங்குதா? அப்ப இந்தியா முதலிடம் வருவதற்காக வேண்டி இவ்வளவு பெரிய வேலை உங்களால் செய்யறானடா. அவனை போய் கொள்ளு, அல் கபீரை கொள்ளு பார்ப்போம். மாட்டு வைக்கிறேன் அமிர்தரையும் கொள்ளு. அப்ப என்ன விளங்குது? மேற்று அது இல்ல, முஸ்லீமை ஒழிப்பதற்கு ஏதாவது காரணம் கிடைக்குமா என்று பார்க்கிறார்கள். இவன் அப்பாவி ஒத்தாட மாட்டேங்கிறான். இவன் அடிச்சா இவன் கேட்க மாட்டாங்க. அதை தவிர இதுக்கு எந்த காரணம் இருப்பதாக தெரியவில்லை. அப்ப இப்படியான ஒரு சம்பவங்கள் நடக்கும் பொழுது இவங்களே செய்யக்கூடிய கொடூரத்தை முஸ்லீம் மென்மையான முறையில் மாற்றத்தை சாப்பிடுறோம். இவங்கள மாதிரி காட்டு மிராணி தரமா சாப்பிடல. அதே முஸ்லீம்கள்ல கூட ஒரு 70% பேர் சாப்பிட மாட்டாங்க மாட்டு இறைச்சியை. குர்பானி கொடுத்தா கூட 30% தான் மாடு, 70% ஆடு தான் நம்ம சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். அது ஒரு அனுமதி என்பதற்கு தான் அது சாப்பிடுறோமே தவிர அது ஒரு சட்டம்லாம் அவனுக்கு கிடையாது. ஆனாலும் நீ விரும்பினாதான் நான் செய்யணும், என் வீட்டுக்குள்ள கூட செய்யக்கூடாது என்று சொன்னால் அப்ப நாங்கள் அப்படி எடுத்தாண்டாவும் நாங்க ஒரு ஆளாக தான் வணங்கணும். நீ ஓன் வீட்டுக்குள்ள நிறைய சிலைகள்லாம் வச்சுக்கிற உள்ள பூந்து நாங்க அடிக்கலாமா? அப்ப நீ விரும்புறவன் நான் நடக்கணும், நான் விரும்புற நீ நட. முஸ்லிம்கள் மட்டும் அதிகமா வசிக்கிற பகுதியில் யாராவது இருந்தான்னு சொன்னா அடே கோயில மூடுறா சொல்லுவோமா? சொன்னமா? அல்ல சொல்லணும்னு எங்களுக்கு சொல்லி தர்றியா? இல்ல அந்த வழிமுறையை கையில் எடுக்கணும்னு சொல்றியா? இந்த பிறகு அரசாங்கத்துக்குள்ள போய் கட்டிடுவாங்க கோயில. இது அரசாங்க உலகம். அரசாங்க அலுவலகத்துக்குள்ள விநாயகர் ஆலயம் உள்ள வச்சு எவனா தடுத்தீங்க? அக்கௌண்ட் இடத்துல கட்டிருக்காங்க. இது அரசாங்க இடம். தெருவுல கட்டினால அரசாங்க இடம். உள்ளுக்குள்ளே காம்பவுண்ட் சொல்லி உள்ள போயிருக்கு பாருங்க. அரசாங்கத்தை காம்பவுண்ட் போட்டு தடுத்துருக்கிறான். அது உள்ள போய் கோயில் போயிருப்பாருங்க பாதி கோயில். ஏண்டா இது எல்லாம் தடுக்க மாட்டாங்க. அப்ப என்ன சொல்ல வர்றாங்க? முஸ்லீம்கள் ஒன்றும் செய்ய முடியாது, சிறுபான்மை நினைக்கிறாங்க. ஒரு செய்தி தெரியுமா உங்களுக்கு? இந்தியாவில் நம்ம சிறுபான்மை கிடையாது, நம்ம தான் பெரும்பான்மை. சிரிக்க சொல்லல, இந்து மதம் ஒரு மதம் கிடையாது. ஆயிரக்கணக்கான மதங்களை சேர்த்து இந்து சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கான். அதான் உண்மை. ஒருத்தர் ராமரை ஏத்துக்கிறான், ஒருத்தர் கிருஷ்ணரை ஏத்துக்கிறான். சைவத்தை வைணவம் ஏத்துக்கிற மாட்டான், வைணவத்தை சைவம் ஏத்துக்கிற மாட்டான். ஒவ்வொருத்தரும் தனித்தனி குளம், தனித்தனி மடங்கு, தனித்தனி சடங்கு. கிராம பூசாரி சாராயத்தை வச்சு மாட்டுக்கறி அறுத்த படையல் செய்வான் கோயிலுக்கு. ஐயன் நடத்துறதுக்கு பண்ண மாட்டான். அட உங்களுக்குள்ள ஆயிரக்கணக்கான மதங்களை வைத்துக் கொண்டு இந்துங்கிறான். எதனால இந்துங்கிறான் தெரியுமா? இந்துனா யாருடா? எவன் முஸ்லீம் இல்லையோ, எவன் கிறிஸ்துவனையோ அவன் இந்துவான். எப்படி கணக்கு கூட்டு காட்டுறாங்க, மிட்டாச்சி காட்டுறது. பெரும்பாலும் காட்டியா இல்லையா? அப்ப நீ என்ன இந்துக்கள் யாருன்னு கேட்டா முஸ்லீமா இல்லையா? கிறிஸ்துவர இந்து, கருணாநிதி கூட இந்து. இவங்க சட்டத்தில் கணக்கில் சென்சஸ்ல வீரமணி இந்து, ஈவர பெரியார் இந்து. ஏன் அவர் முஸ்லீம் இல்ல, அவர் கிறிஸ்து இந்து. அப்ப இந்துக்கு என்னடா இலக்கணம்னு கேட்டா
முஸ்லீமா இல்லாட்டி கிறிஸ்தவா இல்லாட்டி அதனால காசுங்கிறான். உன்னை பிரிச்சு விட்டா என்ன ஆகும்? அடே பிரிச்சு விட பெரிய விஷயம் இல்ல. இந்த முஸ்லிம் சமுதாயம் ஒரு முடிவு எடுத்தால் வெட்டிக்கிட்டு சாவுவே. நாங்க ஒண்ணு செய்ய வேண்டியது இல்ல. ஒரு ஊர்ல அந்த ஊர்ல மக்கள் எல்லாம் 72 கூட்டமா பிரிஞ்சு அடிச்சுக்கிட்டாண்டு வைங்க, சண்டை சச்சரவா இருக்கிறான். அடுத்த ஊருக்காரன் படகு அடிக்க வர்றான். அப்ப என்ன செய்வாங்க? அடுத்த வீட்டுக்காரன் அடிக்க வர்றதுனால எல்லாம் ஒண்ணா சேர்ந்துக்குவாங்க. எதுக்காக வேண்டிய அவனை காட்டி நம்ம ஒன்னா இருந்தா தான் பாதுகாப்பு, பிரிஞ்சப்பட அடிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இந்த சங்பரிவார கூட்டம் என்ன பண்ணுதுன்னா முஸ்லீம்களை காட்டி வளர்ந்துட்டு இருக்காங்க, நமக்கு எல்லாத்துக்கும் ஆபத்து இவங்க வந்தாங்க என்ன அப்படின்ற ஒரு பயத்தை காட்டினதுனாலதான் எல்லாம் அப்படி அசம்பிள் ஆகிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் ஒன்னாகிட்டு இருக்கிறாங்க. அப்ப நாம இதை பிரிக்கிறது என்ன? அன்னைக்கு பாகிஸ்தான் போனாங்க இல்ல, அப்ப நம்ம எல்லாம் போயிருந்தோம்னு சொன்னா இந்தியா பனால் அப்புறம் சண்டை கூட நம்ம இருக்க மாட்டோம். யாதவர் கவுண்டருக்கு சண்டை, கவுண்டருக்கு தேவருக்கும் சண்டை, தேவருக்கு தலித்துக்கும் சண்டை, அது சாவுங்கடா. அடே நாங்க இருக்க போய் எங்களை காட்டி ஒத்துமை பண்ணிட்டு இருக்கிற நாங்க இந்த நாட்டில் நீங்க பாகிஸ்தானுக்கு போகாம தங்கணுமே, அது மாத்திரம் இல்லாம எங்க அப்பா மாட்ட அத்தனை பேர் போயிருந்தாண்டு வை, உனக்கு சண்டை எங்களை காட்டி ஒத்துமையாக முடியாது. அப்ப என்ன செய்வேன்? தேவரா தலித்தா ஐயரா முதலியாரன் வந்துரு. அப்ப அடிச்சுட்டு சாவுங்க, நாடு இருக்காது, வெத்த கடலை ஆகிவிடும். இந்த நாடு என்றைக்கோ துண்டு துண்டா செதறி சின்ன பின்னமா போயிருக்கும். அப்ப எங்களை காட்டி பயம் காட்டுறேன். நாங்க ஒரு முடிவு எடுத்தால் என்ன முடிவு? பெரிய முடிவு வேணாம், ஐஎஸ்எஸ் மாதிரி ஆயுதத்துக்கு அறுக்கிற முடிவு எடுக்க வேணாம். அதுக்கு தான் நீ தள்ளடா அப்ப பாத்துக்குருவோம். அந்த முடிவு எடுக்க வேண்டாம். எந்த முடிவு எடுக்கணும்? உனக்குள்ள சண்டை போடுற முடிவு நாங்க எடுப்போம். பெரிய விஷயம் கிடையாது. என்ன செய்வோம்? எல்லாத்திலையும் ஒதுங்குவோம். உனக்கு சண்டை போட கடமை இருக்காது. தேர்தலில் போட்டியிட மாட்டோம், வாக்கு போட மாட்டோம், அரசாங்க பதவி வைக்க மாட்டோம், வங்கியில பணத்தை போட மாட்டோம், போட்ட படத்தெல்லாம் எடுத்துக்கிடுவோம், அரசு வேலையெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு போயிடுவோம், ராணுவத்துல வெளியே வர சொல்லிடுவோம், போலீஸ் வெளியே வந்துடுமா. நீ என்னமோ செய்யுங்களா, சும்மா இருப்போம், ஒன்றுமே வேணாம், நீ சும்மா இரு, வெட்டி கொண்டு சாவுவான். தேவருடைய டிவி தேவர் சப்போர்ட்டா போசுவான், அப்புறமேல உங்களை குறி வைக்க மாட்டான். தலித்து டிவியில தலித்தை பத்தி பேசுவான், ஆளாளுக்கு தனி டிவி தனி பேப்பர்ல அவங்களுக்குள்ள பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான். எங்களுடைய மௌனம் மட்டும் போது, மௌன முடிவு எடுத்தால் எதுவும் வேண்டாம், எங்களுக்கு ரேஷன் கார்டு கூட வேண்டாம், ரேஷன் கார்டு வேண்டாம், அவனுடைய எந்த வசதியும் வேண்டாம் என்று முடிவெடுத்து இந்த அகலாக்கு மாதிரி அங்கங்கே செதறி கிடக்கிறான இங்க வாழாது என்று அவனை அப்புறப்படுத்தி எங்கள் பகுதி கொண்டு வந்து விட்டால் உனக்கு சண்டை போட நாங்க இருக்க மாட்டோம். எங்களை காட்டி ஒண்ணுபடுத்த மாட்டேன். அப்பதான் ஐயருக்கு தலித்த தெரியும், தலித்துக்கு தேவரை தெரியும், தேவருக்கு வன்னியரை தெரியும், யாதவருக்கு கோணார தெரியும். அவங்களுக்குள்ள என்ன செய்வாங்க? நீனா நானா. இது இன்னைக்கு பாக்குறோம். குஜராத்தில் 3000 பேரை கருவறுத்தில, கருவறுத்தவன பாதி முஸ்லீம் என்ன பண்ணிட்டான்னு கேட்டா போங்கடா என்னவோ தொலைஞ்சு போங்கடா ஒதுங்கிட்டாங்க. நம்ம ஆளுக்கு என்ன செய்ய? இந்த காட்டு பிராணிகளோட வாழ்றதுக்கு நம்ம அரசாங்கத்தை வேலை வேணாம், நம்ம சொந்த காலம் பண்றானா. இப்ப என்ன மேட்ரு? இப்ப பட்டேலுக்கும் பிற்படுத்தாது சண்டை இப்ப ஆரம்பிச்சுட்டா. அடே நாங்கள் மௌனமா இல்லாவிட்டால் பட்டேல் உன்னோட இருப்பான். இப்ப என்ன பாக்குறான்? பட்டேல் மேல் ஜாதி, அவன் தான் முதலமைச்சரா இருக்கான். ஆனந்தி பென் பட்டேல் அவதான் குஜராத்துக்கு முதலமைச்சர். பட்டேல் ஜாதி அது பத்தல, அவங்களுக்கு முக்கால்வாசி வேலை அவன் பயன்படுத்திட்டு இருக்கிறான். எல்லா நிதி அது பத்தல. தலித்துக்கு இட ஒதுக்கீடு கொடுக்காத, பிற்பட்டவனுக்கு கொடுக்காத, எனக்கும் கொடு. எனக்கு கொடுக்க நோக்கம் கிடையாது, எவனுக்கும் கொடுக்காதன்னு நோக்கம். அப்ப எவனுக்கும் கொடுக்காதுன்னு போராட்டம் பண்றானா. குஜராத்தில் மட்டும் வெடிக்க காரணம் என்ன? சண்டைக்கு நாம இருந்தோமா நம்மகிட்ட போட்டு இருந்தாங்க. குஜராத் சைலண்ட், பாதி முஸ்லீம் சைலண்டா போனான், போங்கடா நாய்களாட்டு. இப்ப என்ன லேச ஆரம்பிச்சிருக்கு. பட் அவனுக்குள்ள 10 வருஷம் ஆரம்பிச்சுட்டாங்க. இவன் அவனை பார்த்து வேடிக்கை பாரு, குஜராத் நடக்க போகிறது. அவங்களுக்குள்ள பட்டேலுக்கும் மற்ற ஜாதிக்கும் யுத்தம் நடக்கும், ஓடும். குஜராத் முஸ்லிம்கள் இன்னும் மௌனம் காத்தார்களே ஆனால் குஜராத் பத்தி எரியும். இந்திய முஸ்லிம்கள் எல்லாரும் இந்த வழியை கையில் எடுத்து, எந்த வழி? எதுவும் வேணாம், உன்னுடைய ரேஷன் கார்டு வேணாம், உன்னுடைய தண்ணி வேணாம், நாங்க எங்களை கொண்டு பாத்துக்கிறோம். அரசாங்கத்தை எத்தனை வேலை கொடுப்பனி? அடே நாங்க இன்னைக்கு அரசாங்க வேலை வாழ்ந்துட்டு இருக்கிறோம், எங்க கையை கொண்டு கர்ணமாய தெரியும் என்ற முடிவை நாங்கள் எடுத்து விட்டால் மக்கள்கிட்ட கொண்டு போய் எடுத்து வைக்க முடியும். எல்லாத்திலையும் ஒதுங்குங்க, எதுவும் வேண்டாம், இடஒதுக்கீடு வேண்டாம், உன் வேலை வேண்டாம்,
உன் கல்வி கூட வேணாம்டா. ஏன்னா வேலைக்கு தர கல்வி நாங்கள் அறிவு வளர்ப்பதற்கு நாங்கள் தனியாக நடத்திக்கிறோம். உன் அங்கீகாரம் தேவையில்லை, உன்னுடைய பர்மிஷன் தேவையில்லை, அறிவை வளர்க்கிற கல்விக்கூடங்களை நாங்கள் நடத்திக் கொள்கிறோம் என்ற முடிவுக்கு எடுத்து உன்னுடைய பள்ளிக்கூடம், உன்னுடைய ஆஸ்பத்திரி, உன்னுடைய வசதிகள் அனைத்தையும் புறக்கணித்து, இன்னும் சொல்ல போனால் அரசாங்கத்துக்கு லாபம் தர்ற அனைத்தையும் புறக்கணிக்கணும். அரசு பஸ்ஸில் ஏற மாட்டோம், ட்ரெயினில் போக மாட்டோம், தனியாரில் போவோம் என்ற மாதிரி அனைத்தையும் புறக்கணித்து 20% பேரு புறக்கணித்தால் நாடு திவால். அதுக்கு தன்றியா? எங்க போலீஸ்லாம் சம்பளம் கிடைக்காது, அப்புறம் நாங்க ஒதுங்கிட்டோம் வை. நாங்கள்லாம் அரசுக்கு வருமானத்தை டாஸ்மாக்ல மட்டும் தான் எங்க வருமானம் இல்லை, பாக்கி எல்லாத்துலயும் எங்க வருமானம் இருக்கு 20%. இந்த 20% ஒவ்வொரு மாநிலத்துக்கு குறைந்தால் நீ அரசாங்கத்தை நடத்திடுவியா? வேடிக்கை பாக்குறீங்கடா, அடிக்கும் போது வேடிக்கை பாக்குற, எங்களை கொள்றா வேடிக்கை பாக்குற, இது எங்க மேலேயும் கேச போடுற, எங்க பார்த்தாலும் பாரபட்சமா நடக்கிற. அதுக்கு பதிலடி என்ன? உன்னை எழுத்தடிக்க தேவையில்லை, ஒதுங்குற ஆயுதம் அனைத்திலையும் ஒதுங்குற காந்தி எடுக்கிற ஒத்துழையாமை, அந்த ஆயுதத்தை கையில் எடுத்து வெள்ளக்காரனை விரட்டின மாதிரி அந்த ஆயுதத்தை எடுத்து நீங்கள் எங்களை தள்ளினால் சங் பரிவாரம் யாரோட சண்டை போடுவ? நீ மட்டும்தான் நீ இருப்ப, நாங்க இருக்க மாட்டாங்க. உன் ஊர்ல யாருக்குள்ள சண்டை நடக்கு? உனக்குள்ள 72 ஜாதி, அப்பதான் இந்து மதம் எத்தனை தெரியும்? எங்களை காட்டி இந்து மதம் ஏமாத்த பாக்குறியா? மெஜாரிட்டியா நாங்க நிற்போம். நீ துண்டு துண்டா 3%, 2%, 5 பிரிச்சு அவ்வளவு தர மாட்டாங்க. நாங்க 20, உன்னை 72 கூறு போட்டு 5 தர மாட்டேன். நீ எங்களை மிரட்ட. இதை வச்சு அல்லாஹ் சொல்றான், பாசுஹும் பைனஹும் ஷதீத். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவங்களுக்கு மத்தியில் உள்ள பகை கடுமையாக இருக்கிறது. தஹ்சபுஹும் ஜமியா, ஒன்னு சேர்ந்து இருக்கிற மாதிரி நினைக்கிறாய். குலூபுஹும் சத்தா, அவங்க உள்ளங்கள் துண்டு துண்டா செதறி கிடக்குது. ஒன்னா தெரியுது, ஒன்னாவெல்லாம் இல்ல. இவனுக்கு அவனை பிடிக்காது, அவனுக்கு இவனை பிடிக்காது, இவன் அவனை ஏத்துக்கிற மாட்டான். உன்னைய காட்டி பயம் காட்டுறான். முஸ்லீம் பாய் வர்றான், உணவா இந்த பாய் வர்றாங்கிற பூச்சாண்டி காட்டி தான் நீ ஒரு மதம்னு காட்டிட்டு இருக்கிற, ஒரு சித்தாந்தம்னு காட்டிட்டு இருக்கிற. வேறு எந்த ஆயுதத்தை தூக்காமல் இந்த ஆயுதத்தை இந்த பட்டேல் லேசா எடுத்தான். நம்ம செஞ்சிருக்க வேண்டியது, அவன் நெஞ்சா ஹர்திக் பட்டேல் அறிவிச்சான்ல, எங்கள் பட்டேல் சமுதாயம் வங்கியில பணத்தை போட மாட்டேன், எல்லாம் எடுத்துட்டான். உடனே எடுத்துட்டான். அப்ப எத்தனை ஆயிரம் கோடி இருக்கு? அப்ப பட்டேல் சமுதாயத்துக்கு ஒண்ணு நடக்கலாம், வந்து நல்லா இருக்கிறான். அவன் அறிவித்து புறக்கணித்த மாதிரி நாங்க அறிவிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? இப்பவே அந்த உணர்வுகள் எங்கள் மத்தியில் வந்து கொண்டே இருக்கிறது. எதுக்கு பங்கு பத்திரம் வாங்கணும், எதுக்கு அரசாங்கத்தில் பணத்தை போடணும், தேவைக்கு அளவு அக்கௌண்ட் வச்சுக்கிடுவோம், டிராஃப்ட் மாத்திரக்கு செக் கொடுக்குற அளவுக்கு வச்சுக்கிடுவோம், பணத்தை இருப்பாக நம்ம பணத்தை போட வேண்டாம். நம்ம பணம் வங்கியில் இல்லைன்னு சொன்னா 20% பண தட்டுப்பாடு, இறக்கும் பணவீக்கம், வெளிநாட்டில் வட்டி கடனை வாங்கி கொடுக்க முடியாம போ, அப்புறம் பிரதமர் நாட்டை விட்டு ஓடின மாதிரி என்ன செய்யும், இங்கேயும் நடக்கும். அந்த நிலைக்கு தள்ள முடியும் நம்ம நினைத்தோமே. ஆனால் அப்படியான புறக்கணிக்கிற 1000 வழி இருக்கு. நீ நினைக்கிற 1000 தூக்கம் உண்டு, அது ஒரு வழி, அதுல முடியும், அதுல இறங்கினால் நாங்க ஜெயிப்போம். அதை விட எங்களுக்கு சேதாரம் இல்லாமல் உன்னைய நாங்கள் அழிக்க எங்களுக்கு முடியும். உன் கையை கொண்டு உன் கண்ணை குத்த முடியும், உன் கழுத்தை நீ யாருக்கு செய்ய முடியும். நாங்க இருக்க தேவையில்லை. அந்த வழிக்கு தள்ளுறீங்களா? சங் பரிவாரத்தினுடைய செயலை இதோட அடக்கி வைக்கணும் மத்திய அரசாங்கம். இந்த வழி நீ தொடர்ந்தால் நாங்கள் இந்த ஆயுதத்தை கையில் எடுப்போம். அரசாங்கம் இருக்காது. அப்புறம் நாடு பூரா சாதி கலவரம் தான், சாதி மதம் தான் அது. ஒவ்வொரு சாதிக்காரனும் அவன் 2 பேர்கள் நம்மளுக்கு முஸ்லீமை எதிரியா பார்க்கறான், ஒன்னா கை கோத்துக்கிறான். நீ போயிட்டு பார்க்க முடியாது. அப்ப அனைத்து விஷயங்களையும் புறக்கணிப்போம் என்று ஒவ்வொரு நிலைப்பாடாக நாங்கள் எடுக்க ஆரம்பித்தால் ரேஷன் கார்டை வந்து லட்சக்கணக்கானவர் ஒன்னா வந்து கூடி முதலமைச்சர் விட்டு வாசல போட்டு வருவோம்டா. ஒவ்வொரு மாநிலத்திலும் நினைத்து உண்டாக்குவோம். ஒவ்வொரு மாநில மக்களுக்கு இந்த கருத்தை விதைத்த முடிவை எடுத்தால் அப்ப தெரியும் உனக்கு நீ யாரு, உன் பலம் என்ன. நீ சுண்டகாயா இருந்து பெரிய சமுதாயம் பற்றி பாக்குறியா? எங்கள் இறைவன் சொல்ற மாதிரி குழுவும் சத்தா, உன்னுடைய உள்ளங்கள் வந்து துண்டு துண்டா செதறி கிடக்கிறது. பார்த்தா ஒன்னா இருக்கிற மாதிரி தெரியும், நீ ஒன்னாவிட கிடையாது. உங்களுக்கு ஏராளமான மனம் உங்களுக்கு இருக்கிறது. ஒருத்தன் பாருங்க, ஜெயந்தி கொண்டாடுறாங்க மராட்டியாவில், ஜெயின் சமுதாயம், அவனை இந்துலான்னு சேர்த்து வச்சுக்கிறேன். அவனுக்காக லீவ் விட்டாங்க, கறி சாப்பிடக்கூடாது. அவங்க அடிச்சுட்டாங்க, பத்தியா அடிச்சுட்டாங்களா? மகாராஷ்டிராவில் கொஞ்சம் மூணு காத்தாங்க. அப்புறம் நேற்று சிவசேனாக்கு பாஜக சண்டை, ஜெயினுக்கு அவனுக்கும் சண்டை. அடே ஒருத்தர் தின்னுங்கிறான், திங்க 2 ஒரு மகன் தானடா.
ஐயன் வந்து நான் வெஜ்ஜுங்கிறான், வெஜிடேரியன் சாப்பிடுவாங்கிறான், மீதி ஒன்றாலும் போட்டு வெட்டுற, நீ ஒரு மதமா? இவனை கூட அவனை கூடாது, எல்லாம் வெளிப்படும். எப்ப நாம வந்து வேறு வழியை கையாளாம ஒதுங்கி செல்லுதல்ங்கிற ஆயுதம் அதை எடுக்கல, மௌனம் காத்தல்ங்கிற ஆயுதம் என்ன வேணாலும் செஞ்சுட்டு போ, பேசாம இருப்போம். பார்க்கலாம் எனக்கு அது அவசியமா இருக்காங்க, ஒன்றுபடுத்த இயலாது, உனக்கு எங்களை காட்டி ஒன்றுபடுத்த இயலாது. அப்புறம் ஆரம்பிச்சு நாங்க ஊடகத்தை பார்த்து ரசிப்போம், ஊடகங்கள் செய்தி எங்களை காட்டு தீர்வாதின்னு, அப்ப நாங்க பார்த்து ரசிப்போம். உங்களுக்குள்ள ரத்தார் ஓடுறத, நீங்கள் அடித்துக் கொண்டு சாகுவத, இத்தனை மதமா இருந்து எங்களை ஏமாத்திட்டு இருந்தீங்களா என்ற விவரத்தை எல்லாம் அப்ப நாங்கள் பார்த்து ரசிப்போம். மத்திய அரசாங்கத்தை இது இறுதி எச்சரிக்கை. இந்த சங் பரிவார கும்பலை இதோடு அடக்கி வைக்கல என்று சொன்னா, இது மாதிரியான இன்னொரு சம்பவம் நடக்கும் என்று சொன்னால், நாங்கள் இந்தியா முழுவதும் இந்த நிலைப்பாட்டை எடுக்கிறது எங்களுக்கு நேரமாகாது. இதனுடைய நன்மையை நாங்கள் விலைக்கு சொல்லிட்டோம்னு சொன்னா அவ்வளவுதான், நாடு இருக்காது, அவ்வளவுதான். 60 வருஷம் காப்பாற்றப்பட்ட நாட்டை 5 வருஷத்துக்கு காலி பண்ணிடலாம். அந்த நிலைக்கு எங்களை தள்ள வேண்டாம் என்று எச்சரித்து நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்